மை டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிவராத்திரி கோயிலுக்கு போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, பின்னாடிலாம் ஒரே இருட்டாக காடாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாம், இது வந்து எந்த சிவன் கோவில்னா, மதுராந்தகம் பக்கத்தில் காட்டு கோயில்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு. நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடப்போம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு குட்டி கோவில் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் வரைக்கும் சென்னையில் தான் இருந்தோம். நாங்கள் நிறைய கோயிலுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். போலான்னு வடபழனியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டை சுற்றி நிறைய சிவன் கோயில் இருக்குது, அங்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் டிசைனில் வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஈவினிங்காக தான் வந்தோம். வந்துட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் இப்போ தான் போயிட்டுருக்காங்க. டைம் வந்து 10:30 இப்போது. நாங்கள் ஏன்னா இப்போ தான் போகிறோம் உள்ள. சூப்பராக இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம் வாங்க. செம்ம கும்மு இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? காட்டு உள்ள வந்து இருட்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க இருக்கும்? ஆமாம், ரொம்ப காடாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் மேரேஜ் ஆகி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா, அப்பா, என் தங்கச்சி, நான், மெர்வின், நாங்கள் 5 பேரும் ஒரு டைம் இங்கே வந்தோம். ஆனால் இவனுக்கு இந்த ஊர் தானே, ஆனால் இவனுக்கு தெரியவே இல்லை இது இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டான், இந்த இடம் தான் நினைக்கிறேன், இது வரைக்கும் வந்துட்டு செம இருட்டாக இருக்குது, கோயில் சாத்திருப்பாங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டுட்டு போயிட்டான். கேட்டால் நான் 2 டைம்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்போவுமே 1 கிலோமீட்டர் தான் சொன்னான். ஆனால் இது இன்னும் எவ்வளோ தூரம் நாங்கள் நடக்க போகிறோன்னு தெரியல. ரொம்ப தூரம், எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கோவில் தெரியுற அறிகுறி எதுவுமே தெரியவே இல்லை. ரொம்ப தூரம் போகணும் போல. தெரிஞ்சிருச்சு, பார்க்கலாம். போயிட்டு நிறைய பேர் சொன்னாங்க இந்த கோவில் வந்து சிவராத்திரி அன்னைக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்கிங் இல்லைன்னு நினச்சிட்டு நாங்கள் கார் வந்து ரொம்ப தூரத்துக்கு வெளியிலே விட்டு வந்துட்டோம். 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். ஆமாம், 1 கிலோமீட்டர் நடந்துட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தா இங்கே நிறைய கார்லாம் நிற்கிது. பட் ப்ராப்பரான ஒரு பார்க்கிங் இல்லை, கண்ட இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க. கோயில் சவுண்டெல்லாம் கேட்குது, அந்த பெல் அடிக்கிற சவுண்டெல்லாம். நம்ம கோயில்கிட்ட நெருங்கிட்டோம், உள்ளே போகலாம். என்னடா பக்கத்தில் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு, ஆனால் கோயில் வந்த போடா தெரியல. இது ஃபுல்லாகவே பார்க்கிங், இது ஃபுல்லாகவே காடு தான். வாங்க உங்களுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் வேற நடந்து எனக்கு மூச்சு வாங்குது. அதுக்கு என்ன பண்ணுறது, மெர்வின் எங்கேயுமே நடக்கவே மாட்டான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு அவன். நான் ரொம்ப தூரம் நடந்து வர்றது, எவ்வளோ பக்கத்தில் போக முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் போயிட்டு காரையோ பைக்கையோ நிறுத்தி வச்சுட்டு டக்குன்னு உள்ளே போகணும், அப்படி தான் போவான். அது மாதிரி ரொம்ப மலை மேலே இருக்க கோவிலுக்கெலாம் அவன் வரவே மாட்டான். அப்படியே வந்தால் கூட என்ன திட்டுவான், ஏன் உனக்கு இது மாதிரி மலையில் இருக்க கோயிலுக்கு போகிறது தான் பிடிக்குமா, நீ போகிறது இல்லாமல் என்னையும் பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போறியேன்னு சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு கோயிலுக்கு போகிறது பிடிக்கும். எஸ், வந்துட்டோம் கோயில்கிட்ட வந்துட்டோம். கோவில் தெரியுது, பாருபட்டு எவ்வளோ பெரிய கார்லாம் வந்துருக்கு. எங்கே இடம் இருக்குங்க பார்க்கிங், ஆனால் பார்க்கிங் சுத்தமாக இடம் இல்லை. கோவில் என்ட்ரானதுமே ஆன்மீக சொற்பொழிவு நடந்துட்டு இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி போனால் நிறைய கடைகள்லாம் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ கடைகள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடையெல்லாம் தாண்டி போனால் சாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அபிஷேகம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமும் கொஞ்சம் லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எப்படின்னா நாங்கள் வர வழி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். வர வழி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு அப்புறமா இருந்த வழியும். அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கேயுமே சின்ன சின்னதாக நிறைய சாமிங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மெயின் கோயில் இருக்க அதே இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஆல்ரெடி நடந்துட்டு இருந்த அபிஷேகம்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, நாங்களும் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ஆன்டின்னு கூப்பிடாதரா, மனசு வலிக்குதுல. அப்படியே சொல்லிட்டேன். அங்கே சிவன் இல்லாமல் இன்னும் நிறைய சாமிங்கள்லாம் இருந்துச்சு.
அந்த சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொற்பொழிவு நடந்துச்சு, அதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிவிட்டு ஆரத்தி காமிச்சாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த சிவராத்திரிக்கு வேறு எந்த சிவன் கோயிலுக்கெலாம் நாங்கள் போனோம் அப்படிங்கிறது இது கூடவே நான் சொல்கிறேன். ஒரு வழியாக காட்டுக்கோயில் சிவ தரிசனம் முடிஞ்சிச்சு. அடுத்தது நான் எங்கே பிளான் பண்ணியிருக்கேன்னா, மதுராந்தகம் டு செங்கல்பட்டு போகிற வழியில் அங்கே ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோவில். அது பெருசாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வரும்போதே பார்த்துட்டு வந்திருந்தோம். 12 to 1 o'clock வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கணுமா. ஸோ இந்த 1 hour நாங்கள் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே தான் போயிட்டு நான் வரமாட்டேன், எனக்கு செம்மையாக தூக்கம் வருது. போகிறோம் நாங்கள். ஆக்சுவலாக நான் வருஷம் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போர் அடிச்சுல எனக்கு. லாலிபப் இது எனக்கு காலையில் மீனா கொடுத்தாங்க, தூக்கிட்டு வந்துட்டான். ஆக்சுவலாக நான் வருஷம் வந்து சிவராத்திரிக்கு கோவிலுக்கு போவேன். ஆனால் கோவிலே நைட்டு ஸ்டே பண்ணதெல்லாம் இல்லை. நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன். ஒரு 12 o'clock ஆனாலும் நான் வந்து இது வரைக்கும் ஹாஸ்டலில் இருக்கும்போது ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து போவோம், கேங்காக போயிட்டு எனக்கு 12 o'clock வீட்டுக்கு வந்துடுவோம். இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கோவிலில் வந்து இந்த நைட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது. பட் மெர்வினுக்கு வந்து சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போனது தான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்குலாம் கோயில் வரதே கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற டைமில் நிறைய கோவிலுக்கு நாங்கள் போயிருக்கோம். பட் வந்து எல்லாமே நான் தான் கூட்டிகிட்டு போவேன். கோவில்னாலே நான் தான் கூட்டிகிட்டு போவேன். ஆனால் அவன் வருவான், அது ஏதோ டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற மாதிரி வருவான். காட்டுக்கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக எங்கே வந்தோம்னா இவரை பார்க்க தான் வந்தோம். இவர் நீலகண்ட ஈஸ்வரர். இந்த கோவிலுக்கு நான் நிறைய டைம் வந்திருக்கேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கூட நாங்கள் சென்னையிலேருந்து ஊருக்கு வரும்போது இவரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஏன்னா மெர்வினுக்கு வேலை இருந்துச்சு, ஈவினிங் வர முடியுமோ முடியாதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போகும்போதே இவரை பார்த்துட்டு தான் போனோம். இந்த கோவிலுக்கு நாங்கள் வரும்போதுமே இங்கேயும் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துட்டு இருந்துச்சு, அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அபிஷேகம் நின்று இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி டேவே ஒரு மாதிரி பிளஸ்டாக ஃபுல்ஃபில்டாக போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடாஸ்.